எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. என்னோட விநாயகரை நான் வீட்டில் கூட்டிட்டு வந்ததுல இருந்தே எனக்கு அவருக்காக சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி எதுவுமே செய்ய கிடைக்கல. இப்போ நம்ம புதிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன அப்புறமா முத விநாயகருக்கு நான் இன்னைக்கு தான் சங்கடஹர சதுர்த்திக்கு படைக்க போகிறேன். அதனால கடலை, பால் கொழுக்கட்டை அப்படின்னு விநாயகருக்கு பிடிச்ச 3 ஐட்டம் செஞ்சு தான் நான் இன்றைக்கி படித்தேன். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது அரிசி மாவு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக சூடு தண்ணி சுட வச்சு அதில் கொஞ்சம் மைதா மாவு, உப்பு கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவில் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பழைய ஜாமான்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடைக்கு போயிருந்தேன். வீட்டில் உள்ள கொஞ்சம் பழைய திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. அந்த நேரம் ஒரு மகாலட்சுமியோட ஃபோட்டோவை ஒருத்தங்க வீசியிருந்தாங்க, பழைய ஜாமானோட வீசியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகியே இல்லை. ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஃப்ரேமாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், அவ்வளோ புதுசாக இருந்தது. ஆனால் எதுக்கு அவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பார்த்தோன்னே மனசு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னோட பொண்ணு தான் காமிச்சாங்க, பாருங்கம்மா சாமி ஃபோட்டோ கிடக்குது குப்பை கூட அப்படின்னுட்டு. அப்புறம் நானும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதால என்னாலேயும் எதுவுமே அதை பண்ண முடியல. நானும் அப்படியே வந்துட்டேன் திரும்பி. அப்புறமா ஒரு மாதம் கழித்து நான் மறுபடியும் அந்த கடைக்கு போனேன். போகும்போது முன்னாடியே ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு பூ போட்டு தீபம் ஏற்றி அப்புறமா சாம்பிராணி காட்டி ஊதுபத்திலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட பொண்ணு சொன்னால், அம்மா அன்னைக்கு குப்பையில் போட்டுருந்தாங்கல்ல அந்த மகாலட்சுமி ஃபோட்டோ தான்மா இந்த அங்கிள் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதில் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் கீழே இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் மேலே வந்துடுவோம். அது எங்கள் எண்ணத்தை பொறுத்தது. நாங்கள் நல்ல எண்ணத்தோடு யாருக்கும் எதுவும் கெட்டது செய்யலை அப்படின்னாலும், ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அது எங்களுக்கு உடனே சரியாகிடும். நாளைக்கே நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம்னு கூட சொல்ல முடியும். இது அன்னைக்கு நான் பார்க்கும்போது குப்பை தொட்டியில் இருந்த அந்த ஃபோட்டோ இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்துல தீபத்தோட வாசத்தோட பூவுக்கள் அலங்காரத்தோடு பார்க்கும்போது என்னால் உணர முடிஞ்சது அதுதான். ஸோ நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, என்னடா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறோமே, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோமே அப்படின்ட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை கீழே இருக்கிறவங்கள எப்போவுமே பாருங்கள். அப்புறமா நீங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு கஷ்டப்படாதீங்க. நாளைக்கு அதே கடவுள் உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வச்சிருவாங்க. அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ நீங்கள் அதை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணோடனே உள்ளே ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த சாமி ஃபோட்டோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கடல், ஆறு இது மாதிரி தண்ணி உள்ள இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோவை போட்டுருங்க. அப்புறமா அந்த ஃப்ரேம், அப்புறம் அந்த கண்ணாடி அதை வேணால் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நாங்கள் கடவுளை எப்போவுமே அவமதிக்கக்கூடாது. அது வீட்டில் உடஞ்சதோ இல்லை டேமேஜ் ஆகி பழசாயிருச்சு அப்படின்னு நீங்கள் தூக்கி போட நினச்சா கூட அந்த சாமியை நாங்கள் மரியாதையாக தான் கொண்டு போய் போடணும். அதனால் நிறைய பேர் கோவிலில், அப்புறம் மரத்தடியில், அப்புறம் அப்படி ஃப்ரேமோடையே கொண்டு போய் கடல் ஆற்றுலலாம் போட்டு அதெல்லாம் சூழல் மாசடையும். அப்புறம் நாங்களும் கடவுளை அவமதிக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அந்த பேப்பர் மட்டும் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் வீட்டில் நீங்கள் சாமி ஸ்டாட்யூ வச்சு அது டேமேஜ் ஆனால் கூட அதையும் நீங்கள் தண்ணியிலே தூக்கி போட்டுடலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு கோவிலில், ஒவ்வொரு மரத்தடியிலலாம் வைக்காதீங்க. அப்புறமா விநாயகருக்கு நல்லபடியாக எல்லாமே படைச்சி இன்றைக்கி ரொம்பவே அழகாக சிம்பிளாக சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடித்து நல்லபடியாக எல்லாம் படைச்சி முடிச்சிட்டேன். இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நாங்கள் விரதம் இருந்து இந்த மாதிரி விநாயகரை வழிபட்டு வந்தால் சின்ன சின்ன சங்கடங்களையும் அவர் தீர்த்து வைப்பார். எல்லாருக்கும் நன்றி.